ஹலோ! உங்கள்ல எத்தன பேருக்கு டிராயிங் பண்றதுன்னா பிடிக்கும்? எனக்கு ஃபேவரைட்டான ஒரு ஹாபி என்னதுன்னு கேட்டாச்சுன்னா, டிராயிங் தான். எனக்கு சின்ன வயசுலயே படம் வரையணும் அப்டின்னா ரொம்ப பிடிக்கும் சரியா? அப்போ வந்து ஸ்கூல்ல டிராயிங் பீரியடு இருக்கும்ல, அந்த டைம்ல வரையதுக்கான திங்ஸ் மட்டும் கிடைக்கும் வீட்லயும். ஏன்னா நம்ம வீட்ல இருக்க சிச்சுவேஷன் பார்த்து தானே பண்ண முடியும். அப்போ ஸ்கெட்சு, கிரையான்ஸு இந்த மாரி எப்போவாது கிடைக்கும். கிடைக்க திங்ஸ் வச்சு அந்த டைமுக்கு வரையும்போதே காலியாயிரும். சின்ன வயசுல நம்ம அப்படிதானே! எப்ப எது கிடைக்குதோ காலி பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளரும்போதெல்லாம் நெறைய விஷயம் ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்கு. இந்த பெயிண்டிங், கிரையான், ஆயில் பெயிண்டிங், அதுக்கப்புறம் அ ஆயில் கிரையான்ஸ் வச்சு ட்ரை பண்ணது. இந்த மாரி நெறைய விஷயம் ஆசை இருந்து, ஆனா ட்ரை பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்ல. சரி ஓகேன்னு அப்படியே போயிட்டுருந்து, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அ எனக்கு மைண்ட்ல தோணுச்சு, மொபைல்ல ஏதாவது இது மாதிரி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் இல்ல. இப்போ தான் ஸ்டார்ட்டிங். சின்ன வயசுல நான் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு பாட்னி, ஜூவாலஜில ஏதாவது வரைய வேண்டியிருக்கும். அந்த டைம் வரைஞ்சிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்ச நாளா ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன். சரி என்னால முடிஞ்சது என்னவோ ட்ரை பண்ணி பார்ப்போம் வருதான்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த கிளி வரைய ட்ரை பண்ணேன் சரியா? அது எப்படி வந்திருக்குன்னுலாம் தெரியாது. காமெடியா இருக்கு சில டைம் பார்க்கறதுக்கு. என்னவா இருந்தாலும் உங்க மைண்ட்ல என்ன தோணுதோ அத இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெறைய டைம் ஆச்சு. இது இவ்ளோ வரைஞ்சு முடிக்கவே. 1/2 மணி நேரத்துக்கு மேல 1/2 மணி நேரம் இல்ல சாரி 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கும். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு. அவ்ளோ பெரிய விஷயமான்னு கேட்டா, எனக்கு பெரிய விஷயம் தான். ஏன்னா அந்த கலர் செலக்ட் பண்ணது, அத கரெக்ட்டா ஷேட் பண்ணது, அப்படி ஒவ்வொரு விஷயமா பண்ணி பண்ணி வரும்போது டைம் ஆனதே தெரியல. அப்படியே போயிட்டே இருந்து டைமு. 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. அது டைம் லேப்ஸ்ல ரெக்கார்ட் ஆகுமா, அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் டைம். எனக்கு 3 1/2 நிமிஷத்துல ரெக்கார்ட் ஆகி வந்து, அத திரும்பவும் நான் ஷார்ட் ஆக்கி போட்டுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுல்ல. நீளமா வீடியோ போயிட்டுருக்கு, என்னடா போட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கதுக்கு மேக்ஸிமம் ஷார்ட் ஆக்கியிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே. பை. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.